ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நம்ம அரிசியை அளந்து எடுத்துக்குவோம். நான் சாப்பாட்டு அரிசி தான் போடுறேன், புழுங்கல் அரிசி. 4 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் உளுந்து போட்டு நான் ஒன்றாவே ஊற வச்சுருவேன். நான் இப்போ 8 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 2.5 கிளாஸ் உளுந்தை நம்ம சேர்த்துக்கலாம். போட்டு வெந்தயம், ஒரு கைப்பிடி வெந்தயம் கொஞ்சம் கூடையும் போட்டு 3மே ஒன்றா போட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நல்லா கழுவிடணும். ஒரு 4-5 தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பிடிச்சி ஊற வச்சிட வேண்டியது தான். நல்லா ஊறணும். ஊறி முடித்தோன்னா நம்ம அரைக்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் கழுவக்கூடாது, ஊற வச்சதுக்கப்புறம் கழுவக்கூடாது. நல்லா நான் 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சுருந்தேன். பாருங்கன்னா உளுந்து பாருங்கள் நல்லா ஊறி போய் பொசன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜ் தான். இந்த தண்ணிலாம் வடிகட்டாமல் அப்படியே நம்ம போட்டு நம்ம மிஷினில் அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி அரைக்கிறான்னு பாருங்கள். மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறைன்னு இல்லாமல் ரொம்பவும் மையம் இல்லாமல் ஒரு ஸ்டேஜுக்கு அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கணும். மெத்துன்னு இருக்கணும் மாவு பார்த்தாலே. நம்ம இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டு மாவை எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கையால் கரைச்சி எடுத்துக்குவோம். பார்த்திங்கனாலே தெரியும் மாவு நல்லா இட்லி பதத்துலேயே இருக்குது பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மாவு கையால் கரைச்சிக்கிங்க. அதுவும் இல்லாமல் உப்பு போடாமல் கரைச்சி வச்சுக்கிங்க. நான் எப்பயுமே மாவு அரைச்சேன்னா உப்பு போடாமல் கரைச்சி உடனே பாதி மாவு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது மீதி மாவை நம்ம வெளியே வச்சு புளிக்க வச்சுருவேன். இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு காலையில் எப்படி தோசை இட்லி சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. இந்த மாவு அரைக்கிற வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாகவும் இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே நீங்களும் ஒன்றா கொட்டி ஊற வச்சு அரைச்சி பாருங்கள். நமக்கு டைமு நமக்கு சேவ் ஆகும். அதே மாதிரி நமக்கு நேரமும் சேவ் ஆகும், கரண்ட்டும் மிச்சமாகும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு நம்ம அரைச்சி முடிச்சிடுவோம் தனித்தனியாக அரைக்காமல். நான் அரைச்சி முடித்த பிறகு இட்லி தோசை மெத்துன்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. நன்றி, வணக்கம்.